எங்கேயும் எப்போதும்ல. ஸோ அப்பயே நான் வந்து ஃபீல் பண்ணேன். சரி ஓகே நம்ம ஆக்டர் ஆயிட்டோம்டா. நம்ம கேரக்டர் பேரை சொல்லி ஒருத்தங்க கூப்பிடுறாங்க அப்படின்னும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அது வந்து ஒரு மறக்க முடியாத தருணம். சின்ன வயசுல வந்து நம்ம மிமிக்ரிலாம் பண்ணுவோம் ஸ்கூல் படிக்கும் போதே. ஸோ அப்பயே வந்து நம்ம எல்லாருமே வந்து ஏய் காமெடி நல்லா பண்ற நீ சினிமால வரலாம், டிவில வரலாம். அப்பயே நம்மள அந்த கூட இருக்க நண்பர்கள்லாம் என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனாலயே வந்து சரி நம்மளுக்கும் நடிக்கணுன்ற அந்த ஆசை அப்படியே வந்துச்சு. ஏங்க எல்லாம் மக்கள் குடுத்ததுதாங்க. ஊருப்பட்ட பேர் இருக்குதுங்க. தத்துவம் தங்கதுரை, ஜோக்கு கிங்கு தங்கதுரை, ஜோக் ஸ்டார் தங்கதுரை, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. ஸோ ஒரு படமும் வந்து வரும்போதெல்லாம் இப்ப சின்ன பசங்களாம் பார்த்து டிடி டீடைல்ஸ்ல நீங்க தானே பண்ணீங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு பேர் வந்து ஸ்ட்ராங்கா நிற்கும். அது அன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். வணக்கம் வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது எனக்குள் சினிமா. இன்னைக்கு நம்ம கூட இருக்க அந்த செலிபிரிட்டி யாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா தங்கதுரை சார். வணக்கம் சார். உங்களை மீட் பண்றதுல எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு நான் என்ன வச்சிருக்கேன்னா, நடிகன் அப்படின்ட்டு நீங்க உங்களை உணர்ந்த தருணம் எது சார்? நடிகன்ட்டு நான் என்ன உணர்ந்த தருணமா? நிறைய தருணங்கள் இருக்கு. நான் எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் இந்த எங்கேயும் இப்போதும்னு ஒரு படம் பண்ணேன். அஞ்சலியை வந்து நான் 6 மாசம் லவ் பண்ற மாதிரி ஒன் சைடா. ஸோ ஒன் சைடா லவ் பண்ணுவேன். ஜெய்ய போயிட்டு ஜெய் வந்து என்ன கேட்பாரு. நீங்க தான் செந்திலான்னு கேட்பாரு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல. அவர் அடிச்சு அனுப்புவேன் நான். ஏய் நான் யார் தெரியல திருச்சிக்காரன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு அந்த அந்த படம் வந்தது. அந்த படம் வந்து நல்ல பெரிய ஹிட்டு. ஸோ நான் எங்க அண்ணா நகர் கிட்ட ஒரு டீ டீ சாப்பிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு ஆட்டோல வந்து திருநங்கைங்கெல்லாம் வந்தாங்க. வந்துட்டு ஏய் இதோ மாதிரி செந்தில் 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 அப்படின்னாங்க. அந்த இடத்துல நான் தெரிஞ்சது எனக்கு அந்த கேரக்டராகவே நான் மைண்ட்ல வச்சிருந்தாங்க. அந்த படத்துல செந்தில்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன் எங்கேயும் எப்போதும்ல. ஸோ அப்பயே நான் வந்து ஃபீல் பண்ணேன். சரி ஓகே நம்ம ஆக்டர் ஆயிட்டோம்டா. நம்ம கேரக்டர் பேரை சொல்லி ஒருத்தங்க கூப்பிடுறாங்க அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அது வந்து ஒரு மறக்க முடியாத தருணம். சூப்பர். நடிப்பு தான் உங்க கேரியர் அப்படின்ட்டு ஒரு விஷயம் நீங்க எடுத்துட்டீங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன? எதனால நீங்க நடிப்பை சூஸ் பண்ணீங்க சார்? வந்து சின்ன வயசுல வந்து நம்ம மிமிக்ரிலாம் பண்ணுவோம் ஸ்கூல் படிக்கும் போதே. ஸோ அப்பயே வந்து நம்ம எல்லாருமே வந்து ஏய் காமெடி நல்லா பண்ற நீ சினிமால வரலாம், டிவில வரலாம். அப்பயே நம்மள அந்த கூட இருக்க நண்பர்கள்லாம் என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனாலயே வந்து சரி நம்மளுக்கும் நடிக்கணுன்ற அந்த ஆசை அப்படியே வந்துச்சு. வந்து நடிகன் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். முத தடவை கேமரா முன்னாடி நிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்க கிடைச்சது? எப்படி கிடைச்சது? முதல் முறையா பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்டரிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நாங்க எப்பயுமே இந்த காலேஜ் படிக்கும் போதெல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் ஆனா கேட்டரிங் போயிடுவேன். அந்த கேட்டரிங் போயிட்டு ஈவினிங் வந்து இந்த சர்வ் பண்றது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த கேட்டரிங் இன்சார்ஜ் ஒருத்தர் என்னை பார்த்துட்டு ஏய் நல்லா பண்றடா நீ சர்வ் பண்ணும்போது கூட ஏதாவது காமெடி பண்ற ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சேனல் ஒன்று இருக்கு நீ போய் அங்கே போய் ட்ரை பண்ணு அப்படின்ட்டு என்னை அனுப்பிச்சாரு. ஸோ அப்போ போயிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ விசாரணைன்னு ஒரு ஷோ ஒன்று ஈவெண்ட் அதான் ஒரு ப்ரோக்ராமு. அந்த ப்ரோக்ராம் தான் முதல் நான் கேமரா முன்னாடி தோன்றுறேன். சகா சகாயம்னு நம்ம நண்பர் அவரு அப்புறம் புகழேந்தின்ட்டு ஒரு அங்கிள். அவங்க 2 பேரும் தான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் கேமரா முன்னாடி நிப்பாட்டினாங்க. சூப்பர். இப்போ தங்கதுரை அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் அப்படின்றத தாண்டி டைகர் தங்கதுரை இல்லைன்னா பழைய ஜோக்கு தங்கதுரை இந்த மாதிரி ஒரு பேர் சொல்லும்போது உங்களை வந்து ரொம்ப ஈஸியா ரெக்கக்னைஸ் பண்றாங்க. சோ இந்த மாதிரி இன்னும் வேற என்ன நிறைய பேர் உங்களுக்கு இருக்கு. இந்த பேர்ல உங்களுக்கு யார் கொடுத்தது சார்? ஏங்க எல்லாம் மக்கள் கொடுத்ததுதாங்க. ஊருப்பட்ட பேர் இருக்குதுங்க. தத்துவம் தங்கதுரை, ஜோக்கு கிங்கு தங்கதுரை, ஜோக் ஸ்டார் தங்கதுரை, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. ஸோ ஒரு படம் வரும்போது அப்போ ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா எங்கேயும் எப்போதும் தங்கதுரைக்குவாங்க மேனேஜர்ஸ் ஃபோன் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி அந்த டைம்ல வந்து மக்கள் வந்து மாத்திட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஹிட் ஆகுதோ இப்போ சார்பட்டா பரம்பரை படம் சார்பட்டா தங்கதுரை அப்படின்னாங்க ஆடியன்ஸ் பார்க்கும்போது. ஸோ ஒரு படமும் வந்து வரும்போதெல்லாம் இப்போ சின்ன பசங்களாம் பார்த்து டிடி டீடைல்ஸ்ல நீங்க தானே பண்ணீங்க. டிடி டீடைல்ஸ் தானே வருவீங்க அப்படின்றாங்க குழந்தைங்களாம். ஸோ அந்த மாதிரி அங்கங்க அது வந்துனே இருக்கும். பேர் வந்து வந்துனே இருக்கும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு பேர் வந்து ஸ்ட்ராங்கா நிற்கும். அது அன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். சூப்பர். யூஸ்வலா வந்து இந்த காமெடி ஆர்டிஸ்ட் அப்படின்னாலே நிஜ வாழ்க்கையில வந்து கொஞ்சம் சீரியஸா தான் இருப்பாங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க எப்படி சார்? நான் சீரியஸா இருக்க மாட்டேன். நிஜ வாழ்க்கையில ஜாலியா இருப்பேன். அதுக்காக காமெடினா இருக்க மாட்டேன். நியூட்ரலா இருப்பேன். ஒரு ஹியூமன் பீயிங் எப்படி இருப்பாங்க எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி இருப்பேன் நான். ஜாலியா இருப்பேன் நான் மேக்ஸிமம். சூப்பர். அதிகமா மோட்டிவேட் பண்றது உங்களை அப்படின்னா யாரு? அதிகமா மோட்டிவேட் பண்றதுன்னா நிறைய பேர் பண்றாங்க. என்னோட நண்பர்கள் தான் மேக்ஸிமம் நிறைய பண்ணுவாங்க. எனக்கு நண்பர்கள்லாம் ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது.
எனக்கு நண்பர்கள் க்ரௌட் அதிகம். எனக்கு ஆக்சுவலி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் ஒருத்தர் சொல்ல முடியாது என்னால. ஊருப்பட்ட ஃப்ரெண்டு நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். எல்லாமே என்கிட்ட வந்து ரொம்ப இதுவா பேசுவாங்க. என் மேல வந்து ஒரு வெல்விஷரா பேசுவாங்க. தங்கதுரை நீ நல்லா இருக்கணும், நிறைய வரணும், நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு. நண்பர்கள், டைரக்டர்ஸ் நிறைய டைரக்டர் இருக்காங்க. ஒரு டைரக்டர் சொல்லலாம் அது இருக்குது. ஒரு டைரக்டருமே நம்மளுக்கு வந்து ஒரு குரு தானே. ஒரு படம் பண்ணும்போது நம்மள மோட்டிவேஷன் பண்ணி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணி. இப்போ லால் சலாம் படத்துல பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா மேம் தகவல் நல்லா பண்றீங்க, நீங்க எப்படியோ பண்ணுங்க, இதான் உங்களோட இது ஸ்டைல அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைரக்டருங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து நல்ல மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அண்ணன் மோட்டிவேஷன் பண்ணுவாரு, என்னோட ஒய்ஃப் சில நேரங்களில் மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. அதனால வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் நல்ல குட் ஹார்ட்டட் பீப்புள்ன்றதால நம்மளுக்கு ஹாப்பி தான்.